சிசிலி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி சத்து மாவு கேக்கு தான் செய்ய போகிறோம். சத்து மாவு கேக்கு வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு நான் வந்து எல்லாத்துக்குமே வெயிட் அளவுகள் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம 1/4 கிலோ சத்து மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த சத்து மாவை வந்து 2 டைம் நல்லா சலிச்சுக்காங்க இதை. ஏன்னா இதில் வந்து சத்து மாவில் சக்கை அதிகமாக இருக்கும். இது வந்து பால்வாடி சத்து மாவுங்க. நான் வந்து பால்வாடி சத்து மாவில் தான் நான் வந்து செய்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சக்கை இருக்கும். இந்த சக்கையை வந்து தூக்கி போட்டுருங்க. இதேமாரி இன்னொரு டைமும் இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 தடவை சலிச்சுக்கோங்க. சக்கை வரும்போது அதை எடுத்து போட்டுட்டு இப்போ இதில் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரை எவ்வளோ சேர்த்துக்கிறேன்னா ஒரு 80 கிராம் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சத்து மாவில் ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பு இருக்கும், நல்லாவே இருக்கும். அதனால் சர்க்கரை வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கணும். அதனால் ஒரு 75-80 கிராம் சர்க்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் இந்த சத்து மாவையும் இந்த சர்க்கரையும். ஏன்னா இன்னும் சர்க்கரை எது இருந்துச்சுன்னா கூட நல்லா பொடி ஆகிடும். அதனால் நான் வந்து சர்க்கரையும் சத்து மாவையும் இன்னும் ஒருக்கா நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள், நல்லா பொடி ஆகிட்டுருக்குது. சலிச்சுட்டே நீங்கள் வந்து பொடி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பொடி பண்ண போகிறோம், அப்போ சலிக்க வேண்டிய இதில்லை அப்படின்னு செய்ய வேண்டாம். ஏன்னா அது சலிச்சிட்டு பொடி பண்ணாத ரொம்ப சக்கை இருக்காது, அதுக்காக. இல்லைன்னா நரன்ட்டு இருக்கும் அந்த கேக்கு வந்து. அதனால் இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் நான் எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க. அதாவது 10 ரூபா பாக்கெட்டு நான் 2 பாக்கெட் எடுத்துருக்கேன். ஹட்சன் தயிர் தான் எடுத்திருக்கேன். இன்னும் புளிக்காத தயிராகவும் இருக்கணும். ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க. வீட்டில் தயிர்னால் இப்போ கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அந்த தயிரில் வந்து. அதனால் அது சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கடை தயிர் வந்து ஃப்ரெஷ் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. 200 கிராம் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்து பால் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பால் சேர்த்துக்கிறேன். இதே அளவுகளோடையே நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் நல்லா பஞ்சு கணக்காக வரும். இதுக்கு நம்ம சில பேர் ஈனோ போடுவாங்க, சிலர் வந்து முட்டை சேர்க்குவாங்க. நம்ம அந்த 2மே நம்ம வந்து சேர்க்கல, வெறும் தயிர் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ பால் 150 கிராம் பால் வந்து ஊற்றிருக்கேன். இதையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிருக்கு வந்து நல்லா கேக் வந்து நல்லா பஞ்சு போல் வரும். அதனால் ஒரு சிலர் முட்டை பிடிக்காது. நம்ம ஈனோ வந்து முக்கால்வாசி சேர்க்க மாட்டோம். ஒரு சிலர் வந்து சேர்த்துக்குவாங்களா, அதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஈனோ முட்டை 2மே வேண்டாம். அடுத்து வந்து பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கங்க. அது 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து எண்ணெய் எவ்வளோன்னா 60 கிராம் தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து எம்எல்ஏல 60 கிராம் எண்ணெய், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். அறுபது கிராம் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி நல்லா கட்டி கலந்து விட்டுக்கணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கேக் ட்ரையில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து ஓடிஜியில் தான் வைக்க போகிறேன். 180 டெம்பரேச்சர் வந்து 180 செல்சியஸில் வச்சுட்டு பட்டம் ஹீட் மட்டும் வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் வந்து டைமிங் வந்து 30 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா பபுள்ஸ் இருந்தால் கூட அது வந்து சரியாயிடும். பபுள்ஸ் வந்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு குச்சியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சிடலாம் ஓடிஜியில். இது ஓடிஜியில் வச்சு எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் அவசரத்தில் சூட்டோடி தட்டிட்டனால கொஞ்சம் வந்து உடஞ்சிருச்சு. ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறதுனால தான் அது வந்து கொஞ்சம் பிரிஞ்சிட்டு, இந்த பாருங்கள் இந்த மாதிரி கீறல் விழுந்துருக்குது. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. முட்டை இல்லாமையேட்டு தயிருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக் வந்து. இது பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டு. இது வந்து கட் பண்ணுறது கூட வரல, அப்படியே பிரிஞ்சு போகுது. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அதிகமாக நான்வெஜ் தான் செய்வேன். கேக்கும் செய்வேன், எல்லா சமையலும் செய்வேன். ஆனால் உங்கள் நான்வெஜ் பிரியர்கள் வந்து என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுட்டு போங்க. உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரான சத்து மாவு கேக் வந்து தயாராகிடுச்சு.